இன்னைக்கு நான் பார்க்க போகிறது போன்ல இருக்க போன் கத்தீட்ரல் சர்ச் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கேத்தலிக் சர்ச். இது 11th சென்ச்சுரி டு 13th சென்ச்சுரியில் கட்டப்பட்ட ஜெர்மனில் இருக்கிற பழமையான சர்ச். இது கேத்தலிக் சர்ச்சாக இருக்கு. இதில் நிறைய பிஷப்ஸ் உருவாயிருக்காங்க. இந்த சர்ச் ஜெர்மனிலேயே ஓல்டஸ்ட் சர்ச். அதை இன்னமும் அழகாக ப்ரிசர்வ் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹியூஜ் சைஸு. ரூஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஆர்கன்லாம் அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. மியூசிக் ஆர்கன்ஸ்லாம். ஆல்டருக்கு கீழேயே ஒரு சேப்பல் இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு போகிறது பாருங்க. இது ஸ்டெப் இருக்கும். அது கீழே ஒரு சேப்பல் இருக்கு. என்னால் படிக்கட்டில் இறங்க முடியல. அதனால சில்வியா போயிட்டு வீடியோலாம் எடுத்து வந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்புறம் வீடியோவில் பார்த்தேன். மதர் மேரியோட ஸ்டாச்சு ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆர்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால சில்வியா எல்லாம் வீடியோ எடுத்து காட்டினா. மேரி மாதாவை அழகழகான ஸ்டாச்சூஸ் இருந்தது. கோல்டன் கலர்ல. பீத்தோவனோட வீட்டுக்கு 100 மீட்டர்ஸ்லேயே அந்த சர்ச் இருக்கு. கண்டிப்பா பீத்தோவன் நீங்க பேப்டிசம் கிடைச்சிருக்கும். அவ்வளோ பழமையான சர்ச்சு. ரூஃபே ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். அவ்வளோ ஹைட்ல இருக்கு. ஒவ்வொரு பில்லரும் இவ்வளோ கலைநயமும் ஆர்கிடெக்சரும் அந்த மாதிரி இருந்தது. ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சென்ட் ஆண்டனியோட ஸ்டாச்சூஸ், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் எல்லாரோட ஸ்டாச்சுவும் இருந்தது. கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். மிஸ் பண்ண. இந்த சர்ச்சில் பீத்தோவன் அவரோட கம்பெனி வாசிப்பாரு. அதை நான் பெருமையா நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.